ஆயுஷ் மாத்திரே, ஊர்வில் பட்டேல், டெவால் பிரவிசி இந்த 3 பேரையும் நம்ம சிஎஸ்கே ரீட்டைன் பண்ணுவாங்களா? ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது? இவங்களை ரீட்டைன் பண்ணனா நம்ம ருத்ராஜ், வன்ஸ்பேடி இவங்கள வந்து மறுபடியும் சிஎஸ்கே வந்து ரீட்டைன் பண்ண முடியுமா? இதில் ஏதாட்டும் பிரச்சனைகளை நம்ம சிஎஸ்கே வந்து சந்திப்பாங்களா? இப்போதைக்கு சிஎஸ்கேவோட நெக்ஸ்ட் பிளான் என்ன? இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம தலை தோனி 2026 ஐபிஎல்ல சிஎஸ்கே டீமுக்காக விளையாடுவாரா? விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது? இதை பற்றி நம்ம தலை தோனி வந்து என்ன சொல்லியிருக்காரு? இப்போதைக்கு தலையோட இன்ஜுரி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக நீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தலை தோனியை பார்த்துடலாம். எல்லாரோட ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, 2026 ஐபிஎல்ல நம்ம தலை தோனி இருப்பாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டவுட். இதுக்கான காரணம் இப்போதைக்கு ஒரு ஃபார்ம் அவுட்ல இருக்காரு, இன்ஜுரியில் வந்து சிக்கி தவிச்சிட்டு இருக்காரு. ஸோ இதன் காரணமாக தலை தோனி 2026 ஐபிஎல்ல வந்து மிஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சில ஃபேன்ஸும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம தலை தோனி இதை பற்றின அப்டேட்டை வந்து சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போதைக்கு எந்த ஒரு முடிவுமே நான் வந்து எடுக்கல, இன்னும் 4 மாதத்துக்கு அப்புறம் தான் நான் இதை பற்றின முடிவை வந்து எடுக்க போகிறேன். ஸோ இப்போதைக்கு ராஞ்சில் ஃபுல்லாக வந்து ரெஸ்ட்டில் இருக்க போகிறேன். ஸோ எனக்கு என்ன தோணுதோ அதை கன்ஃபார்மாக வந்து பண்ணுவேன். நம்ம சிஎஸ்கே டீமுக்காக இன்னும் விளையாடணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசை. பட் என்னோட உடம்பும் இன்ஜுரியும் ஒத்துக்குச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து விளையாண்டு கொடுப்பேன். ஸோ இப்போதைக்கு ஒரு இன்ஜுரி வந்து போயிட்டுருக்கு, அது சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி நம்புறேன் அப்படின்னு நம்ம தலை தோனி ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம தலை தோனி சொன்னது போல 2026 ஐபிஎல்ல சிஎஸ்கே டீமுக்காக வந்து விளையாண்டு கொடுக்குறாரா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக இருப்பார். டிராஃபியை வின் பண்ணிட்டு தான் வெளியேறுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து சிஎஸ்கே இளம் வீரர்களான நம்ம டெவால் பிரவிஸ், ஊர்வில் பட்டேல், ஆயுஷ் மாத்திரே இவங்கள பார்த்துடலாம். இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்கிட்ட ஒரு மிகப்பெரிய டவுட்டு, இவங்களை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக, அதாவது பார்த்தீங்கன்னா இன்ஜுரி காரணமாக தான் இவங்களை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இவங்களை வந்து தக்க வைக்க முடியுமா நம்ம சிஎஸ்கே அப்படிங்கிற ஒரு டவுட்டில் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இருந்துகிட்ருக்கோம். கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரையுமே சிஎஸ்கே வந்து தக்க வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் விளையாட போகிற பிளேயிங் லெவலில் இவங்களுக்கான இடம் வந்து கன்ஃபார்மாக இருக்க போகுது. ஏன்னா இந்த 3 பேருமே தரமான சம்பவத்தை இந்த வருஷம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆயுஷை பார்த்துருந்தோம், ருத்துவோட மாட்டா வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஃபார்மை வந்து கொடுத்துட்டு இருந்தாரு நம்ம சிஎஸ்கேக்கு. டெவால் பிரவிஸை பொறுத்த வரைக்கும் அதிரடியாக ஆடி கொடுத்தாரு. ஊர்வில் படையிலும் கடைசி நேரத்தில் வந்திருந்தாலும் அதிரடியாக வந்து விளையாண்டு கொடுத்துருந்தாரு நம்ம சிஎஸ்கேக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே இந்த 3 பேரையும் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணிடுவாங்க. பிளேயிங் 11 வாய்ப்பும் இவங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக கிடைக்க போகுது. இவங்கள ரீட்டைன் பண்ணால் யாரோட மாற்றம் எடுத்துகிட்டு வந்தோமோ அந்த வீரர்களை மறுபடியும் சிஎஸ்கே டீமுக்குள்ளே கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே கையில் தான் எல்லாமே வந்து இருக்குது. ருத்துவோட மாற்றம் நம்ம ஆயுஷை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ருத்துவையும் சரி ஆயுஷையும் சரி 2 பேரையுமே வந்து நம்ம சிஎஸ்கே வந்து ரீட்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்க போகிறதில்ல நம்ம சிஎஸ்கேக்கு. இந்த 3 முக்கியமான வீரர்களை நம்ம சிஎஸ்கே ரீட்டைன் பண்ணாங்க அப்படின்னா சில முக்கியமான வீரர்களை வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா 3 வீரர்களை எடுத்துகிட்டு உள்ளே வந்தாங்க அப்படின்னா 3 வீரர்களை வந்து ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கேக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்க போகிறதில்ல. நிறைய ஃபார்ம் அவுட் வீரர்கள் இருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சிஎஸ்கே என்னென்ன பிளான் பண்ண போகிறாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேரையும் சிஎஸ்கே வந்து கன்ஃபார்மாக ரீட்டைன் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சிஎஸ்கே யாரெல்லாம் வந்து ரீட்டைன் பண்ணுவாங்க? இப்போதைக்கு தலை தோனி சிஎஸ்கேக்காக விளையாடணுமா வேண்டாமா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.